மார்ச் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் மலக்குடல் பெருங்குடல் வரக்கூடிய புற்றுநோய்களுக்கான விழிப்புணர்வுக்காக ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. இன்று மலக்குடல் பெருங்குடல் வரக்கூடிய புற்றுநோய்கள் மேலை நாடுகள் அதிகமாக இருந்தது, இந்தியாவில் குறைவாக இருந்தது ஒரு காலம். இப்பொழுது பன்மடங்கு வளர்ந்து வருவதற்கு நம்முடைய லைஃப் ஸ்டைலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் என்பது தெரியும். அதுவும் கோவிட்டுக்கு பிறகு நம்மளுடைய மலக்குடல் பெருங்குடலில் வரக்கூடிய புற்றுநோய் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்திருக்கு. வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் இது வருகிறது. இப்பொழுது டெக்னாலஜி நல்ல வளர்ந்ததில் கொலனோஸ்கோப்பி போன்ற ஸ்கேன் போன்ற கருவிகள் மூலம் புற்றுநோய்களை கரெக்டான தருணத்தில் கண்டுபிடித்து அதுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வந்துள்ளது. இன்றைக்கி லேப்ரோஸ்கோப் ரோபோட்டிக் மூலம் மலக்குடல் பெருங்குடல் புற்றுநோய்களை முழுமையாக அகற்றுவதற்கு உதவுகிறது. அது மட்டுமல்ல, ஐசிஜி போன்ற நவீன கருவிகள் மூலம் புற்றுநோய்கள் முழுமையாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இப்பொழுது ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடித்தால் அந்த புற்றுநோய்களை 100க்கு 100 குணப்படுத்த முடியும் என்பதை உலகத்திலேயே எல்லா நாடுகளிலுமே கண்டறிந்திருக்கிறார்கள். இதற்கு மிகவும் முக்கியமானது விழிப்புணர்வு. பொதுமக்களிடையே புற்றுநோய் என்றாலே ஒரு பயம். அதற்காகவே அவர்கள் சரியான பரிசோதனை செய்து கொள்வதில்லை. புற்றுநோய்கள் சாதாரண நோய்களைப் போல முற்றிலும் குணப்படுத்தக்கூடியது தான். இதற்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஆரம்ப ஸ்டேஜ். அதற்கு மக்கள் தங்களை வாழ்வு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் மருத்துவர்களை அவ்வப்பொழுது பரிசோதனை செய்து கொண்டு இந்த நவீன யுகத்தில் ஆரோக்கியமாக வாழ வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங் அண்ட் ஜாயினிங் அஸ். Why in the March month all over the world it is spreading awareness about colorectal cancer. It is one of the very common cancer and detected early it is curable. Unlike cell cancers, perissa symptoms irukade, adanaale most of the time cancers they detect in the late on. But in the cancer cell symptoms early symptoms irukala, and if we are awareness irunda we can detect early, and early cancer if detected is curable. So that is the importance of spreading the awareness of colorectal disease, colorectal cancer. It is the third most commonest cancer. மலக்குடல் மற்றும் பெருங்குடல் நோயிலிருந்து விடுபட்டவர்களின் வெற்றி விழாவாக கொண்டாடும் இந்த தருணத்தில் ஜெம் மருத்துவமனையின் மூலியமாக இன்னொரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாக கோலோரெக்டல் டிசீசஸ் மற்றும் கேன்சர் அவேர்னஸ் மந்த் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஒவ்வொரு ஆண்டும் நிறைய டிசீஸை பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக வயிறு சம்பந்தமான டிசீஸ், அது கல்லீரல் ஆகட்டும், கணையமாகட்டும், புற்றுநோயாகட்டும், ஒவ்வொரு நோய்க்கும் அதனால வரக்கூடிய பாதகங்கள் என்ன, எப்படியெல்லாம் எளிதில் கண்டறிவது அப்படின்னு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி அப்படி வந்துட்டா அதை எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் ஜெம் மருத்துவமனை ஒரு எடுத்துக்காட்டாகவே விலகிட்டு இருக்கு. இந்த வரிசையில் இந்த வருடம் இந்த மார்ச் மாதம் கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்தா உலகம் பூராவும் அனுசரிச்சுட்டு வரும். அதில் ஜெம் மருத்துவமனையில் என்ன இந்த வருஷம் புதுசாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எழுந்த ஒரு எண்ணம் தான் இந்த சோஷியல் மீடியா ஹெல்ப்லைன் நம்பர். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த 10 வருஷமாக நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நம்ம ஜெம் மருத்துவமனையிலேயே துவக்கி வச்சுருக்கிறோம். ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்கள கனெக்ட் பண்ணி என்னென்னலாம் நம்ம அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை, அது சர்ஜரியாக இருக்கலாம், எப்படி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம், எப்படி டயக்னோஸ் பண்ணுறதா இருக்கலாம், அப்படி எந்த சந்தேகத்துக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக ஜெம் மருத்துவமனை பண்ணிட்டு இருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அதன் புதுமையாக ஒரு விஷயத்தை புகுத்தலாம் அப்படின்னு இந்த வருஷம் நாங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் கேம்பெயினை எடுத்ததுக்கு காரணம், இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், சோஷியல் மீடியா இல்லாமல் நம்ம இல்லை. அந்த அளவுக்கு எல்லாமே செல்ஃபோன் கையுமாக தான் இருக்கிறோம். செல்ஃபோனில் பேசுறத விட நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளத்துலையோ சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இதில் நம்ம செலவழிக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி மக்கள் எந்த இடத்துல அதிகம் கூடுறாங்களோ, எந்த இடத்துல அவங்கள ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம போய் அவங்களுக்கான தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எழுதும்போது தான் இந்த சோஷியல் மீடியாவில் கோலோரெக்டல் கேன்சர் மற்றும் கோலோரெக்டல் டிசீஸ்க்கான அவேர்னஸை அங்கேயே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எழுந்த எண்ணம் தான்
எல்லாத்தின் வெளிப்பாடு தான் இந்த ஒரு கோலோரெக்டல் சோஷியல் மீடியா கேன்சர் அவேர்னஸ் கேம்பெயின். கேன்சர் மட்டும் கிடையாது, அனைத்து குடல் மற்றும் குடல் சார்ந்த நோய்கள், அது வந்து பைல்ஸாக இருக்கலாம், ஃபிஸ்டுலா இருக்கலாம், பௌத்திரமா இருக்கலாம், குடல் நோயாக இருக்கலாம். இப்போ நிறைய வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நாள்பட்ட புற்றுநோய், நாள்பட்ட குடல் நோய்களையும் நிறைய பார்க்குறோம். இது தவிர புற்றுநோய்க்கும் சேர்த்து இந்த மாதம் முழுவதும் சோஷியல் மீடியாவில் நம்மளுடைய ஜெம் ஹாஸ்பிட்டல் சென்னை வெப்சைட், அதாவது ஃபேஸ்புக் பேஜையோ இன்ஸ்டாகிராம் பேஜையோ போய் டெய்லி பார்க்குறது அவங்க கிட்டத்தட்ட, அது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆய்வு கட்டுரையில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் சர்வசாதாரணமாக சராசரியாக ஒரு நாளுக்கு அவங்க செயல்படுறாங்க. சும்மா ஒரு நியூஸை பார்க்கறது, ஒரு சினிமா பார்க்கறதுன்னு இல்லாமல் புதுமையாக ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அது அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், அவங்களுடைய நண்பராக இருக்கலாம், ஏன் அவங்களுக்கே இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அப்படியே கிளிக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, இந்த மாதிரி அறிகுறி இருக்குது அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கான தேவைகளை என்னவோ, அது சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது சிகிச்சை தேவைப்படும் சூழலாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இலவசமாக 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த சோஷியல் மீடியா திட்டம்.